Hello friends, I am Satyapal Deepak. I am a faculty in Kingmakers. நான் Political Science and International Relation Optionals classes conduct பண்ணுறேன் and I teach governance also. In today's video, we are going to talk about 3 important laws which came into force July 1st, 2024. இந்திய வரலாறுலேயே இது மிக முக்கியமான நாள். ஏன்னா ஒரு பழைய கழிஞ்சு புதியன உள்ளே வரக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுது. ஏன்னா இந்த நாளில் 3 முக்கிய சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கு. அதாவது இந்தியன் பீனல் கோடு அப்படின்ற சட்டம் போய் அதுக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அதுக்கு பதிலாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பதிலாக பாரதிய சாட்சி அதியமின் அப்படின்னு சொல்லி 3 விஷயங்களை 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் இந்த 3 சட்டங்களும் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்தியன் பீனல் கோட், அதாவது இந்திய தண்டனை சட்டத்துக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேர்டு நியாயா அப்படின்னா ஜஸ்டிஸ், பாரதிய நியாயா ஜஸ்டிஸ். அதுக்கப்புறம் சன்ஹிதா அப்படின்னா கோடுக்கு லாக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு கோடில் பல இடத்துலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சட்டங்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரே லாவாக க்ரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், வெவ்வேறு குற்றங்களுக்கு வெவ்வேறு தண்டனைகள் பல சட்டங்களை கூறப்பட்டிருந்தாலும் எல்லா குற்றங்களுக்கும் தண்டனை என்ன அப்படின்னு ஒரே சட்ட வடிவாக கொண்டு வரது தான் கோடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியன் பீனல் கோடு, அதாவது இந்திய தண்டனை சட்டமானது இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னென்ன குற்றங்கள் நிகழக்கூடியமோ அதுக்கான தண்டனைகளை பற்றி சொல்லுது. ஆனால் இது இயற்றப்பட்ட ஆண்டு 1835. அப்போது பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ 1835 கிரியேட் பண்ணப்பட்ட இந்த இந்தியன் பீனல் கோட் அப்போ என்னென்ன க்ரைம்ஸ் இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. இன்னொன்று, இந்தியாவில் பிரிட்டிஷ் எம்பையர் நிலையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பல சட்டங்கள் கொண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் செடிஷன் லாலாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பற்றி அகேன்ஸ்டாக பேசினாலே ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆக்டெல்லாம் இன்னுமே நீடித்து கொண்டு இருக்குது பிரிட்டிஷ் டைமில் க்ரியேட் பண்ண. ஸோ இந்தியன் பீனல் கோடை ஒரு கொலோனியல் ஆக்ட் அப்படின்றாங்க. அதேமாதிரி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், 3மே கொலோனியல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் கொண்டு வரப்பட்டது. எதற்காக அப்படின்னா, அவங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டுவதற்கும் இந்தியர்கள் யாராவது எதிர்த்து கிளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்கள அடக்கி ஆள்றதுக்கும் தான் இந்த 3 சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனால் சுதந்திரத்துக்கு அப்புறமேட்டும் அதே சில சூழ்நிலைகள் தொடர்ந்தனால அந்த சட்டங்களும் தொடர்ந்துச்சு. ஸோ இந்த சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படின்னு பல லா கமிஷன்ஸ் அறிவுரை கூறியிருந்தாங்க. ஸோ இப்போ 2023 டிசம்பர் பாராளுமன்றத்தில் 2 அவைகள்லேயும் இந்த 3 சட்டத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ முதல் ரீசன் சொல்லிட்டேன். அது என்ன, பிரிட்டிஷருடைய ஃபேவரட்டிசம்காக இருக்குது. அதை நம்ம 124A ஆஃப் இந்தியன் பீனல் கோட் பார்த்தோன்னா அது செடிஷன் ஆக்ட் அப்படின்வாங்க. செடிஷன்னா அரசாங்கத்திற்கு எதிராக ஒருவர் பேசினாலோ எழுதினாலோ எந்த செயலில் ஈடுபட்டாலோ அவருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே, சாகும் வரை சிறை தண்டனையோ 14 வருஷத்துக்கு மேலேயோ சிறை தண்டனை கொடுக்கலாம் என்ன அந்த சட்டம் சொல்லுது. ஸோ சின்னதாக ஒரு கவர்மெண்ட் தப்பானாலும் எதிர்த்து பேச முடியாது, உடனே செடிஷன் லா பாஸ் ஆகும். ஸோ செடிஷன் லா பல அரசாங்கங்களால், அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய அரசாங்கங்களால் தவறாக பயன்படுத்தப்பட்டதால் அந்த சட்டத்தை செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அறிவிக்கிறாங்க. ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட் அறிவித்ததுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. அதை இப்போ பண்ணியிருக்காங்க, பாரதிய நியாய சன்ஹிதாவில் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா செக்ஷன் 309, அதாவது கமிட்டிங் சூசைட் இஸ் அ க்ரைம். ஒருவர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணால் ஒருவேளை தவிர பொழைச்சிட்டா அவர் 1 வருஷம் வரைக்கும் சிறையில் போட்டுடலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒருத்தர் லைஃப்பில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு சூசைட் போவாங்க. அவங்க மறுபடியும் ஏதோ ஒரு லக்கில் பொழைச்சி வந்திருக்காங்க அப்படின்னா திருப்பி அவங்கள 1 வருஷம் சிறைக்கு தள்ளுறது அப்படின்றது அந்த காலத்துக்கு சரியாக இருக்கலாம். இன்னொன்று, அந்த கால பிரிட்டிஷார் ஆட்சி செஞ்சிருந்தப்போ இந்த பிரிட்டிஷார் கொண்டு வந்த இந்தியன் பீனல் கோட் எதன் அடிப்படையில் இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் லா. ஸோ இங்கிலீஷ் லா இஸ் பேஸ்ட் ஆன் கிறிஸ்டியன் லா. அக்கார்டிங் டு கிறிஸ்டியானிட்டி சூசைட் இஸ் எ சின். ஸோ அதனால் சூசைட் இஸ் எ கிரிமினல் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 309 இந்தியன் பீனல் கோடில் இருக்குது. வேறு இந்தியாவோட லா இப்போ மாடர்ன் இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் சூசைட் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அவர் மனநலத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு மென்டல் ஹெல்த் ஆக்ட் 2017 சொல்லுது. ஸோ 2017 கொண்டு வந்த மென்டல் ஹெல்த் ஆக்டை இந்த செக்ஷன் 309
உபயோகம் இல்லாத ஒன்றா பண்ணிட்டாலும் ஒரு லீகலாக ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக 309 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இந்த பாரதிய நியாய சன்னியத்தில் 309 இல்லை. ஸோ இனிமேல் சூசைட் பண்ணால் அவங்களுக்கு தக்க ட்ரீட்மெண்ட்டும் சமூக பாதுகாப்பு கொடுக்கப்படுமே தவிர வேறு கிரிமினல் ப்ராசிக்யூஷனோ நடக்காது. செக்ஷன் 375 பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கணவனுக்கும் மனைக்கும் திருமணம் நடந்திருந்தாலும் இந்த திருமணமான பெண் 15 வயதுக்கு கீழே இருப்பவராக இருந்தால் அது வந்து ரேப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க, மேரிட்டல் ரேப்னு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுது இந்தியன் பீனல் கோட் 375 சொல்லுது. ஆனால் போக்சோ ஆக்ட், குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய போக்சோ ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, 18 வயது கீழ் யார் வந்து உடலுறவுக்கு உட்படுத்தப்பட்டாலோ அது வந்து ரேப் தான் கன்சிடர்ட். அது கன்சென்சுவலோ நான் கன்சென்சுவலோ மைனர் இஃப் தேர் இன்வால்வ்ட் இன் செக்ஷுவல் ஆக்ட் இட் வில் பி கன்சிடர் ஆஸ் அ ரேப். ஸோ இந்த 2 சட்டங்களுக்கும் வந்து மேட்ச் இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்றனால சட்டத்திருத்தம் தேவைப்பட்டுச்சு. அதனால் இப்போ கொண்டு வந்திருக்கிற இந்த பாரதிய நியாய சன்ஹிதாவில் 18 வயசுக்கு கீழ் உள்ள எந்த ஒரு பெண்மணியும் திருமணமாயிருந்தாலும் அது உடலுறவுக்கு உட்படுத்தப்பட்டால் அது ரேப்பாக கருதப்படும், அந்த குற்றத்திற்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சட்டத்தை மாற்றியிருக்காங்க. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, 513 கிளாஸஸ் இருக்கிறது 311 கிளாஸஸாக குறைச்சிருக்காங்க. ஸோ நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்களை குறைச்சி, தேவையில்லாதெல்லாம் குறைச்சி, டிலீட் பண்ண வேண்டியதெல்லாம் டிலீட் பண்ணி இந்த காலத்தில் இருக்கக்கூடிய புது கிரைம்ஸ், புது குற்றங்களுக்கு தகுந்த தண்டனைகளையும் அதில் சேர்த்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிகழ்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக கருதப்படக்கூடாது மாப் லிஞ்சிங். அதாவது ஒரு இனக்குழு இன்னொரு இனக்குழு வந்து சார்ந்த ஒரு நபரை கொலை செய்தல், மாப் லிஞ்சிங். ஒரு மாப், ஒரு கும்பலாக சேர்ந்து ஒருத்தரை கொலை பண்ணுறது ஏதோ ஒரு வெறுப்பு காரணமாக, அதை ஹேட் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹானர் கில்லிங், ஒருத்தர் ஒரு ஜாதி விட்டு இன்னொரு ஜாதி கல்யாணம் பண்ணாலும், ஒரு மதம் விட்டு இன்னொரு மதம் கல்யாணம் பண்ணாலும் ஜாதியின் பெருமைக்காக, மதத்தின் பெருமைக்காக ஆளை கொலை பண்ணுறதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆணவ கொலை, ஹானர் கில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது வரைக்கும் வந்து ஒரு குற்றமாக, தனி குற்றமாக சட்டத்தில் இல்லை. இப்போ அதை தனி குற்றமாக பண்ணியிருக்காங்க. அது ஜஸ்ட் மர்டராக கன்சிடர் பண்ணப்படும். இது வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் க்ரைமாக கன்சிடர் பண்ணி அதை வந்து சேர்த்துருக்காங்க. ஓகே, ஸோ மாப் லிஞ்சிங், ஹானர் கில்லிங், இந்த மாதிரி விஷயமெல்லாம். அதே மாதிரி டெரரிசம்க்கு தனி சட்டம், அன்லாஃபுல் ஆக்ஷன் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இருந்தது. இப்போ அதையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெரரிஸ்ட் ஆக்டில் ஒருத்தர் ஈடுபடுகிறானால் அவருக்கு என்ன தண்டனை அப்படின்றத இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அதை பண்ணலை. அதே மாதிரி ஆர்கனைஸ்டு க்ரைம், சாதாரண க்ரைமுக்கும் ஆர்கனைஸ்ட் க்ரைமுக்கும் வித்தியாசம் இருக்குது. சாதாரண க்ரைம் அப்படின்னா, இப்போது உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தர் வந்து குற்றத்தில் ஈடுபட்டார் அப்படின்னா அது வந்து க்ரைம். ஓகே, ஒரு கொலையோ இல்லை திருட்டோ. ஆனால் பண ஆதாயத்துக்காக, ஓகே, இல்லை ஏதோ ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக திட்டமிட்டு நடத்தப்படும் குற்றங்கள் வந்து ஆர்கனைஸ்ட் க்ரைம், ஒருங்கிணைந்த குற்றங்கள் என்று அழைக்கப்படும். ஆர்கனைஸ்ட் க்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளான் பண்ணி பண்ணுறது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஹையர் லெவல் ஆஃப் பனிஷ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை தனியாக கேட்டகரைஸ் பண்ணி ஹையர் லெவல் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரெசென்ட் லாவில். அதே மாதிரி இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ முன்னாடி வந்து திருட்டுனா வந்து பொருட்களை திருடுறது தான் இருந்தது. இப்போலாம் வந்து தனிநபருடைய அடையாளத்தை திருடுறாங்க, தனிநபருடைய இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்களை திருடுறாங்க. ஓகே, ஸோ ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படின்றாங்க, டேட்டா தெஃப்ட் அப்படின்றாங்க. ஸோ இந்த டேட்டா தெஃப்ட் இது வரைக்கும் குற்றமான குற்றம் இல்லை. ஓகே, ஸோ அதனால் இதையும் குற்றமாக வந்து ஆட் பண்ணுறாங்க. இந்த காலத்துக்கு ஏற்றவாறு இந்த சட்டத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதனால் இந்தியன் பீனல் கோட் 1835 19ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு சட்டமாக இருந்தது. அது இன்னி வரைக்கும் தொடர்ந்து இருந்தது. ஸோ 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவையான குற்றவியல் சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில குற்றங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்டனை வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடிலாம் நீங்கள் டிராஃபிக் இதுக்கெல்லாம் போனீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 ரூபா தான் ஹெல்மெட் போடலைன்னா ஃபைன் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி 100 ரூபா தானே அப்படின்னு ஹெல்மெட் போடாமல் போயிட்டு 100 ரூபாய் கொடுத்துட்டு அப்புறம் அடுத்து அதே நாளில் இன்னொரு சார்ஜ் அவங்களால போட முடியாது. ஸோ என்டையர் டே அவங்க ஹெல்மெட் இல்லாமல் சுற்றுவாங்க. ஆனால் 1000 ரூபாய் அப்படின்னு ஃபைனை ஏற்றும் பொழுது ஓரளவுக்கு சட்டத்தை வந்து நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியுது. ஓகே, அதே போல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சமூக ரீதியான குற்றங்கள், இது எல்லாத்துக்குமே வந்து தண்டனை வந்து அதிகரிச்சிருக்காங்க. இந்த பாரதிய நியாய சன்ஹிதாவில் இது ஒரு மிக முக்கியமான கூறு என்ன அப்படின்னா, சில சின்ன தவறுகளுக்கு பெட்டி அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ், ஜெயில் தண்டனைக்கு பதிலாக சமூக சேவை, ஏதோ ஒரு சமூக சேவை செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து நிர்பந்திக்கலாம். இதற்கு முன்னாடி இது வந்து நீதித்துறையுடைய ஒரு
டிஸ்கிரிஷனரி பவர் தான் இருந்தது. இப்போ அதை சட்டத்திலே அதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்டனையை தவிர்த்து அவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்வீஸ், சமூக சேவை. ஸோ ஒரு ரிஃபார்மிஸ்ட் மெஷராக, அதாவது ஒருத்தர் தவறு செய்தால் அவரை திருத்துவதற்கான ஒரு வழிமுறையை இந்த புதிய சட்டத்தில் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் இதோட சிக்னிஃபிகன்ஸ். தேங்க்யூ. இன்ஸ்டியூட்டில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. So join in political science batch. The unique thing about my political science batch is that you will be given as full focus on answer writing skills, and complete notes will be given. You need not go and study multiple books. You can stay with the institute material for taking up the examination. Okay, thank you. So we will be talking about the other two laws in the next two videos. Thank you.